தேவனுக்கு மகிமை. யாக்கோப்பின் குடும்பத்தை பற்றிய உண்மைகள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். யெஷுரன் என்ற பெயரிலும் யாக்கோப்பு என்ற பெயரிலும் இஸ்ரவேல் என்ற பெயரிலும் மோசே மூலமாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். இதை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29 வரை நாம் காணலாம். யாக்கோப்பு என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் யெஷுரன் என்றாலும் ஒரே நபரே. இங்கு அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்பது யாக்கோப்புக்கு அவர் அநாதி தேவனாக இருக்கிறார். இந்த அநாதி தேவன் என்பது தேவதூதர்களையும் மனிதர்களையும் உண்டாக்குவதற்கு முன்பே காலவரையற்ற அநாதி தேவனாய் இருக்கிறார். நம் புத்திக்கு எட்டாத இந்த உண்மை யாக்கோப்புக்கு கிடைத்த மேன்மையாக இருக்கிறது. இந்த யாக்கோப்பை அவர் அநாதியாய் சிநேகிக்கிறார் என்று எரேமியா 31:3 எழுதப்பட்டிருக்கிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். யாக்கோப்புக்கு அவர் அநாதி தேவனாய் இருப்பது மட்டுமல்ல, யாக்கோப்பை அவர் அநாதியாய் சிநேகிக்கிறார். மீகா 5:2 அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்திலே யாக்கோப்பின் குடும்பத்தை அவர் அரசாட்சி செய்யும்படியாக அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். லூக்கா 1:32ஆம் வசனத்தின்படி அவர் யாக்கோப்பின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாட்சி செய்வார். யாக்கோப்புக்கு அவர் அநாதி தேவனாக இருப்பது மட்டுமல்ல, யாக்கோப்பை அவர் அநாதி சிநேகத்தால் சிநேகிப்பது மட்டுமல்ல, யாக்கோப்பின் குடும்பத்தை அவர் அரசாட்சி செய்யும்படியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 7:2 மகிமையின் தேவனாகவும், ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும், ஆதியாகமம் 21:33 சதாகாலமுள்ள தேவனாகவும் ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 31:42 ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே தேவன் ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவனாக, சர்வ வல்லமை மிக்க தேவனாக, சதா காலங்களுள்ள தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அதே தேவனை ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே தேவன்தான் யாக்கோப்புக்கு அநாதி தேவனாக இருக்கிறார். இங்கு தேவன் தம்மை பிரத்யேகமாக அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று மோசே மூலமாக சொல்லுகிறார். இது யாக்கோப் என்ற மனிதரை குறித்த பிரத்யேகமான திட்டத்தையும் நோக்கத்தையும் காட்டும். இந்த உண்மையை யாக்கோப்பின் பிறப்பிலே நாம் காணலாம். யாக்கோப்பினுடைய பிறப்பை குறித்து ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் காணலாம். ரெபெக்காளின் வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் மோதிக்கொண்டிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 பிள்ளைகள், ட்வின்ஸ் என்பதை நாம் அறிவோம். இதை விசாரிக்கும்படியாக தேவனிடத்திற்கு அவள் சென்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ரெபெக்காளின் உயர்நிலை, உயர் படிப்பை காட்டும். அவள் தன் புருஷனிடத்திலே அதை விசாரிக்கவில்லை. தாயினிடத்திலே விசாரிப்பவர்கள் உண்டு, நெருக்கமானவர்களிடத்தில் விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வைத்தியரிடத்திற்கு போய் பரிசீலிப்பதும் உண்டு. இவைகள் அனைத்தையும் அவள் கையாடாமல் நேரடியாக தேவனிடத்திற்கு விசாரிக்க சென்றாள். இன்றைய கிறிஸ்தவம் தங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகளை விசாரிக்க வேண்டிய இடத்தில் விசாரிக்காமல் விசாரிக்க வேண்டாத இடத்தில் விசாரிக்கிறபடினால் அவர்கள் பிரச்சனைகள் விபரீதமாக முடிகிறது. எனவே தாய் ரெபெக்காள் நமக்கு ஒரு நல்ல மாதிரி. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். அதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 2 ராஜாக்கள் 1:3-4 எழுதப்பட்டிருக்கிறது. இது அகசியா என்ற இஸ்ரவேலின் ராஜாவின் மேல் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படித்தால் அதிர்ச்சியான சம்பவங்களை நாம் காணலாம். எனவே நாம் நம் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்திற்கு போய் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஊழியரிடத்தில் போய் நாம் சரிபடுத்திக் கொள்ளலாம். ரெபெக்காள் தேவனிடத்தில் விசாரிக்க செல்லும்போது தேவன் ரெபெக்காளுக்கு அந்த பிள்ளைகளை பற்றிய உண்மைகளை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அது இளையவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். இந்த உறுதியான உண்மையை ரெபெக்காள் தன் மனதிலே வைத்தே யாக்கோப்பை தன்னோடு வைத்து கொண்டாள். யாக்கோப்பு குணசாலி, கூடாரவாசி என்பது பிறப்பிலே வெளிப்படுகிறது. குணம் என்பது முத்துக்களை பார்க்கலும் மேலானது என்று நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குணம் மனம் என்ற வாசனை யாக்கோப்பிலே வெளிப்படுகிறதாக நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் என் வாசனையை கெடுத்தது என்ன என்று தன் பிள்ளைகளை அவர் கடிந்து கொள்ளுகிறார்.
ஆதியாகமம் 49:5, 6, 7 வசனங்களில் கோபத்தையும் மூர்க்கத்தையும் யாக்கோப்பு சபிக்கிறார். கோபம், மூர்க்கம் என்பது சாத்தானுக்கு உரியது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று எபேசியர் 4:22, 27 முடிய எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 18:6 வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களில் சவுல் இந்த பிரச்சனையிலே சிக்குண்டார். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டது. முடிவும் பரிதாபமே. எனவே யாக்கோப்பின் குணசீலத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். நீதி, நியாயம், உண்மை, நேர்மை இவைகளை மனிதர்கள் கடைபிடிக்கிறார்கள். மனசாட்சிப்படி வாழக்கூடியவர்களை நாம் காணலாம், சன்மார்க்கர்களையும் நாம் காணலாம். ஆனால் குணசீலர்களை காண்பது அரிது. தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த குணசீலம் ஒரு மெய்யான அஸ்திபாரம். யாக்கோப்பு என்ற மனிதனின் வாழ்க்கையில் இந்த அஸ்திபாரம் மிக திடனாக இருந்தது. முதல் ஆகம புத்தகத்தில் பாதி அதிகாரங்களை அவர் தன் வாழ்க்கையின் வரலாறாக எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 25 22 வசனத்திலிருந்து 50 அதிகாரம் உடைய யாக்கோப்பின் வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது. ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு ஆதியாகமம் 12 அதிகாரத்திலிருந்து தொடங்கி ஆதியாகமம் 25 அதிகாரம் முதல் 10 வசனத்தோடு முடிகிறது. ஏறத்தாழ 13 அதிகாரங்கள். ஈசாக்கின் வாழ்க்கை வரலாறு ஆதியாகமம் 21 அதிகாரத்திலே துவங்கி ஆதியாகமம் 28 அதிகாரம் முதல் 5 வசனங்களோடு முடிகிறது. ஆதியாகமம் 35, 28, 29 அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோப்பும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஈசாக்கின் வாழ்க்கை வரலாறு 7 அதிகாரங்களே. ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு 13 அதிகாரங்கள். ஈசாக்கின் வாழ்க்கை வரலாறு 7 அதிகாரங்கள். யாக்கோப்பின் வாழ்க்கை வரலாறு 25 அதிகாரங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்ற முற்பிதாக்களின் வாழ்க்கை வரலாறு இவைகளே. இங்கு யாக்கோப்புடைய குணசீலம் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடிய அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த அஸ்திபாரத்துக்கு மேலாக யாக்கோப்பின் வாழ்க்கையின் அனுபவங்கள் கட்டடமாக கட்டப்பட வேண்டும். அதாவது இந்த குணசீலத்திற்கு மேலாக தேவனுடைய சித்தத்தை யாக்கோப்பு நிறைவேற்றி முடிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக ராகேல், யோசேப்பு, பென்யமின் என்பவர்களால் யாக்கோப்பு பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். அக்கா தங்கை பிரச்சனை, யோசேப்புக்கும் அண்ணன்மார்களுக்கும் பிரச்சனை, யோசேப்பு தம்பி பென்யமினை சிறைப்படுத்தின பிரச்சனை, யோசேப்பின் கடினத்தன்மைகள் யூதாவின் நொறுங்குண்ட இருதயத்தின் வார்த்தைகளாலே உடைக்கப்படுகிறது. அதை நாம் ஆதியாகமம் 44:16 வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் காணலாம். யோசேப்பு அனைவருக்கும் முன்பாக சத்தமிட்டு அழுகிறதாக நாம் காணலாம். தொடர்ந்து யாக்கோப்புடைய குடும்பம் எகிப்துக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆதியாகமம் 47 அதிகாரம் 9 வசனத்திலே பார்வோனுக்கு முன்பாக யாக்கோப்பு தன் வாழ்க்கை கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதாக இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். ஆதியாகமம் 50 அதிகாரத்திலே யாக்கோப்பின் மரணத்தை நாம் காண்கிறோம். யாக்கோப்பின் குடும்பம் தொடர்ச்சியாக 430 ஆண்டுகள் எகிப்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எகிப்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி மூலமாக விடுதலையாக்கப்பட்டார்கள். செங்கடலிலே பார்வோனையும் சேனையையும் வீழ்த்தினார்கள், வெற்றி சிறந்தார்கள். பின்பு அவர்கள் வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த வனாந்தரத்தை கடந்தே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே அவர்கள் தூதர்களின் அப்பத்தை, அதாவது மன்னாவை புசிக்க வேண்டும். அது அவர்களுக்கு வெறுப்பாக இருந்தது. எகிப்திலே அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம் என்று முறையிடுகிறார்கள். தேவன் நம்முடைய ஆகாரத்தை முறைப்படுத்துகிறார். அதுவே நம் உடலுக்கு ஆரோக்கியமும் பலனுமா? இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதும் ஒத்துக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 13 வசனத்தில் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார் என்பதன் பொருள் என்ன? போஜனத்தையும் ஒழிய பண்ணுவார், வயிற்றையும் ஒழிய பண்ணுவார் என்பதே. லேவியராகமம் 1 அதிகாரம் 16, 17 வசனங்களிலே புறாவின் இரைப்பையை அதன் மலத்தோடு கூட எடுத்து அதை பலிபீடத்தின் கீழே எரிந்துவிட்டு அதை ரெண்டாக்காமல் பிளந்து ஆசாரியன் பலி செலுத்துகிறான். உங்கள் சரீரத்தை நீங்கள் பலி செலுத்த வேண்டுமானால் இரைப்பையையும் மலமும் இருக்கக்கூடாது. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களிலே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மன்னாவை நாம் தொடர்ந்து புசிப்பது நமக்கு நல்லது. யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம்,
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 6:55 என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:27 எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். எனவே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது நமக்கு எழுதப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தை. மேற்கூறப்பட்ட தங்களை நிதானித்து அறியாத நிலை யாக்கோப்பின் குடும்பத்துக்கு இருந்தபடியால் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள் என்று யோசுவா 5:6 நாம் காணலாம். இந்த நிழலின் உண்மையே மத்தேயு 8:12 ராஜ்யத்தின் புத்திரர் யாக்கோப்பின் சந்ததியார் புறமான இருளிலே தள்ளப்பட்டார்கள். ரோமர் 11:26 மீட்கிறவர் யாக்கோப்பின் அவபக்தியை நீக்கி அவர்களுக்கு இரட்சிப்பை அருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே 1000 ஆண்டின் அரசாட்சி. யாக்கோப்புக்கு அவர் அனாதி தேவனாக, யாக்கோப்பை அவர் அனாதி சிநேகத்தினால் சிநேகித்து அவர் குடும்பத்தையே 1000 ஆண்டு அரசாட்சி செய்வது அவருடைய திட்டமும் நோக்கமுமே. லூக்கா 1:32 இதை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாக்கோப் என்ற முற்பிதாவின் குடும்பத்தை பற்றிய உண்மைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.